ஷாலின் மரிய லாரன்ஸ், ரைட்டர், ஆக்டிவிஸ்ட். ரொம்ப ரொம்ப ஷாக்கா இருந்தது. ஏன்னா இப்போ வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மரணம், அது நமக்கு தெரிஞ்ச ஒரு மரணம். இப்போ மெட்ராஸோட ரொம்ப பரபரப்பான ஒரு பகுதி பெரம்பூர், உங்களுக்கு தெரியும், அந்த பந்தர் கார்டன் ஏரியா வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு பகுதி. அந்த சந்தை வேணுகோபால் ஸ்ட்ரீட்டே வந்து ரொம்ப பரபரப்பான ஒரு இடம். அங்க வந்து 7 மணி மாலை மக்கள் நடமாடக்கூடிய நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் போன்ற ஒரு மிகப்பெரிய தலைவர், ஏன்னா இந்த ஏரியால வந்து மிகப்பெரிய தலைவர் இல்லையா, அவருக்கு எல்லாருமே அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து அவருடைய வீட்டு முன்னாடியே படுகொலை செய்யப்படுகிறார். அதுவும் பல இடத்துல கழுத்துல எல்லாம் வெட்டி அந்த அளவுக்கு ஒரு மிக கொடூரமான ஒரு கொலை செய்யப்பட்டிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த நியூஸை வந்து ஜீர்ணிக்கவே முடியல, அதை வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. அது ரொம்ப ஷாக்கா இருக்கு. அது முதல்ல ஒரு பயத்தை கொடுத்தது. ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறவங்கன்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, நம்ம இந்த இடத்துல இருக்கோம், நம்மளை பாதுகாக்கிற ஒரு ஆட்கள் இருப்பாங்க, தலைவர்கள். நாங்க அங்கதான் ஆம்ஸ்ட்ராங் வச்சிருக்கோம். அப்ப அந்த நேரத்துல அவர்களுக்கே ஒரு பிரச்சனை, அவர்களே அவங்க வீட்டு முன்னாடி ஆட்கள் இருக்கும்பொழுது வெட்டி போடுகிறார்கள் அப்படின்னா அது நமக்கு என்ன சேஃப்டி இருக்குன்ற ஒரு கேள்வி அது முதல்ல ஏற்படுத்தல. அந்த பயம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான கோபம் அது. இப்ப நேற்று வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலை நடந்த உடனே அதிர்ச்சி, கண்டனம் அப்படி தெரிவிக்கிறவங்க நிறைய பேர் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்சி, அவர் வந்து ஒரு ரவுடி, அவர் கட்ட பஞ்சாயத்து செய்யக்கூடியவர், அதனால கத்தி எடுத்து வந்து கத்தியில சாவு அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவையற்ற ஒரு விவாதத்தை கிளப்பி கொண்டிருக்கிறாங்க. இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஏன்னா இறந்தவர் வந்து ஒரு தேசிய கட்சியுடைய மாநில பிரசிடென்ட், ஓகே, தலைவர். முதல்ல வந்து ஒரு ரவுடிக்கு அந்த மாதிரி ஒரு பதவியை கொடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் அப்படி ஒரு பதவியை கொடுக்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம் வந்து அவர் தன்னைத்தானே தற்காத்துக்குள்ள சில விஷயங்களை ஒரு 30 வருஷம் முன்னாடி பண்ணிருக்கலாம், சரியா? ஆனா அவர் என்னைக்கு புத்த மதத்தை ஏற்றார், அவர் என்னைக்கு ஒரு 20 வருஷம் முன்னாடி 25 வருஷம் முன்னாடி புத்த மதத்தை ஏற்றாரோ அப்பதுல இருந்து அவர் மிக சிறந்த அம்பேத்கர்வாதியாகும். நான் அம்பேத்கரை படிச்சேன், அம்பேத்கரை படிச்சதுமே வாழ்க்கை மாறுது. பாபா சாஹேப் தான் சொல்வாரு, பாபா சாஹேப் படிக்க வாழ்க்கை மாறிச்சு அப்படின்னா அவரு மிகவாக அஹிம்சை முறையில தான். ஏன்னா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பயங்கர ஆன்மா அப்படின்னு, ஆனா நேர்ல போகும்போது பார்த்தாதான் தெரியுது. அதிகம் படித்த, ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடக்கூடிய, ரொம்ப தமிழ்ல இலக்கியமாக பேசக்கூடியவர். அவர் வந்து எல்லாத்தையும் கான்ஸ்டியூஷன், அரசியலமைப்பு படிச்சு புட்டு வைப்பாரு. அவர் மாதிரி சட்டம் யாருமே பேசவே முடியாது, அவ்வளவு அழகா பேசுவாரு. அப்ப அவர் வந்து பௌத்த விஹார்களை கட்டி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ்ல பௌத்தம் வந்து இன்னைக்கு அம்பேத்கர் பௌத்தத்தை ஒரு தீர்வா சொல்லியிருக்காரு. அந்த பௌத்தங்கிற அரசியலை இவர் வந்து மிக எளிமையா எடுத்துட்டு போவாரு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பௌத்த தேர்வுகள் நடக்கும், பவனிகள் வரும், புத்தருடைய பவனி வரும், பீகார்ல ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், நிறைய புத்த பிக்குகள் வந்து எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்து வருவாங்க, நிறைய மாநாடுகள் நடக்கும், குழந்தைங்களா இருக்கும். அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு இந்த பறவை அடிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்களே, பறவை அடிக்கிறது, அது நல்லா படிக்கிற பிள்ளைங்க எல்லாருமே கூப்பிட்டு ஆர்ட்ஸ் கல்ச்சர் ப்ரோக்ராம் வச்சு அரசியல் தலைவர்களை பற்றி, பெரியாரை பற்றி, அம்பேத்கரை பற்றி சொல்லிக் கொடுக்குற விஷயம் நடந்துட்டே இருக்கும். நானே குழந்தைய கூட்டு போவேன், ஏன்னா ரொம்ப சேஃபான ஒரு இடமா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன்னா, ஒருத்தர் ரவுடி கட்ட பஞ்சாயத்து பண்றாரு அப்படின்னா குழந்தைகள் அந்த இடத்துல இருப்பாங்களா? எப்படி சாரசாரியாக குழந்தைகள் இருந்தார். அப்போ பௌத்தத்தினுடைய உள்ள போய் பௌத்த கருத்தியலை தொடர்ச்சியாக பேசக்கூடிய அந்த கோடியாக தான் உங்களுக்கு வைட் அண்ட் வைட் சமாதானத்தை பேசக்கூடியவர்கள், 24 மணி நேரம் நன்னறியை பேசக்கூடியவர். அப்படிப்பட்டவர் தான் அவர். அங்க போனாலே அந்த இடத்துல நான் சொன்ன மரணம் நிகழ்ந்த இடம் எனக்கு எப்படின்னா 24 மணி நேரமும் புத்த மதத்தை குறித்தும் தம்மத்தை பத்தியும் பேசிய ஒரு இடத்துல ஒரு மரணம், அது இவ்வளவு மோசமான ரத்தம் சிந்தக்கூடிய ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த இடத்துல அவர் நேற்றுக்குள்ள நம்ம ஜிஎஸ்ல நைட் இருக்கும் போது அவ்வளவு பேர் வந்து அவரை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. எங்களுக்கு வந்து படிக்க வச்சாரு, இப்ப எங்க பிள்ளைங்களை அவர் தான் படிக்க வச்சுட்டு இருக்காரு, எங்களுக்கு இப்பதான் காலேஜ்ல சீட் வாங்கி கொடுத்தாரு, அதே மாதிரி லா காலேஜ்ல அப்ளை பண்றதுக்கு தான் ஹெல்ப் பண்ணாரு, இப்படி விஷயத்த சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்போ அவங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு, நம்மள இவ்வளவு நாள் வழிநடத்தின ஒரு கை விட்டு போயிட்டு அவங்க வழிநடத்தின ஒரு ஆள் போயிட்டு இப்படிதான் இருக்கு. இந்த ஒரு மனிதனை தொடர்ச்சியாக பௌத்தத்துடையும் பாபா சாஹேப்போடையும் நாக்பூர் தீக்ஷா பூமி இதை குறித்து பேசக்கூடிய ஒரு மனிதன், டிராவல்ஸ் கூட்டு போவாரு, ட்ரெயின் புக் பண்ணி எல்லாரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு மனிதன், மாரல் டிசிப்ளின் அதிகம் உள்ள ஒரு மனிதன் எப்படி இறந்த போது நீங்க வந்து அவரை வந்து கட்ட பஞ்சாயத்துக்காரர் ரவுடின்னு சொல்ல முடியும்? தப்பில்லையாது. நம்ம தொடர்ச்சியா எந்த ஒரு அரசியல் கட்சியோட தலைவர் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு தமிழகத்துல இருக்கிற அரசியல் கட்சியோட தலைவர் கொல்லப்பட்டால் நீங்கள் அவரை கட்ட பஞ்சாயத்துக்காரர் ரவுடின்னு சொல்லிடுவீங்களா? அப்போ ஒரு மனுஷன் பட்டியலத்தை சேர்ந்தவர் என்பதால் உங்க எவ்வளவு ஈஸியா ரவுடின்னு சொல்றீங்க. ஏன்னா உங்க மேல அந்த நேரத்துல பழி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மிகப்பெரிய படுகொலை, இது ஒரு அரசியல் படுகொலை. இதை நம்ம வந்து சீரியஸா பார்க்கணும். இதை வந்து நம்ம ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டு இயல்பா எடுத்துக்க கூடாது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.